அமெரிக்காவுல 90 அடி அனுமன் சிலை. ஆனா இது ஒரு படையெடுப்பா? நம்ம இந்தியர்களை ஏலியன்ஸ்னு ஒரு அமெரிக்க தலைவர் சொல்லியிருக்காரு. இது இப்போ விஸ்வரூப பிரச்சனையா மாறி இருக்கு. டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கிற சுகர்லேண்ட் பகுதியில 90 அடி உயரத்துல பிரம்மாண்டமான பஞ்சலோக அபய அனுமன் சிலை திறக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவிலேயே மிக உயரமான சிலைகள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இத பார்த்த குடியரசுக் கட்சித் தலைவர் கார்லோஸ் டெர்சியோஸ், 3ஆம் உலக நாட்டு ஏலியன்கள் அமெரிக்காவை ஆக்கிரமிக்கிறாங்க, இந்த படையெடுப்பை நிறுத்துங்க அப்படின்னு பதிவிட்டு உலக இந்தியர்களை கொந்தளிக்க வச்சிருக்காரு. இவர் ஏலியன் அப்படின்னு சொல்றது விண்வெளியிலிருந்து வந்தவங்களை இல்ல, அங்க குடியேறி உழைக்கிற நம்ம இந்தியர்களைத்தான். இது ஒன்னும் டெல்லி கிடையாது, இது டெக்சாஸ் அப்படின்னு அவர் எகத்தாளமா பேசியிருக்காரு. நம்ம ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா? அமெரிக்காவோட பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிறதே இந்தியர்கள் தான் அப்படின்னு பதிலடி கொடுத்து வராங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட் சிஇஓக்கள் முதல் நாசா விஞ்ஞானிகள் வர எல்லாரும் இந்தியர்கள் தான். இந்த அனுமன் சிலை வெறும் மத அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம இந்தியர்களின் உழைப்புக்கும் வலிமைக்கும் கிடைச்ச அடையாளம். கார்லோஸோட இந்த இனவாத பேச்சுக்கு அமெரிக்க வெள்ளை இன மக்களை எதிர்ப்பு தெரிவிச்சு வர்றதுதான் இப்போ வைரல் ட்விஸ்ட். சிலை அங்கேயேதான் கம்பீரமா இருக்க போகுது. ஆனா இந்த தலைவரோட அரசியல் எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு தான் தெரியல. அமெரிக்க தலைவரோட இந்த பேச்சு சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்தியர்களின் பெருமைக்காக ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அமெரிக்காவில் 90 அடி அனுமன் சிலை இப்போ விவாத பொருளா மாறி இருக்கு.